ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். ஹண்டர் லேர்னிங் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தமிழோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதே நேரத்தில் பிளான் ஏபிசி. ஏபிசினா என்ன? 70 மார்க்ஸ், 80 மார்க்ஸ், 90 மார்க்ஸ் எப்படி வாங்கலாம், அதுக்கு என்ன மாதிரிலாம் படித்தா இந்த மார்க் வரும் அப்படிங்கிறத மேம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம படித்து வச்சுக்க வேண்டியது மனப்பாடம். அதில் எந்தெந்த இயல் படிக்கணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நல்லா படித்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கண்டிப்பாக எழுதி பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இது ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தது தான். குருவினா சிறுவினா நெடுவினா இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் காலம் போட்டு எல்லா இயலுக்கும் திருக்குறளுக்கும் மேம் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இயல் எந்தெந்த இயலில் எந்தெந்த கொஸ்டின் நீங்கள் படிக்கணும். இயல் 1ல் தமிழ் சொல் வளம், இயல் 2ல் மலர்ந்தும் மலராது, இயல் 3ல் விருந்தோம்பல், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எதுக்கு இதை நான் தெளிவாக இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா எழுதி பார்த்துட்டு போங்க. அதுக்காக தான் துணை பாடத்துக்கும் கொடுத்துருக்கேன். இயல் 2, 3, 5, 9 இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கட்டுரை. கட்டுரை பொறுத்த வரைக்கும் கல்பனா சாவ்லாவோ இல்லை சாலை பாதுகாப்போ வந்தால் பரவாயில்ல. பட் இது இல்லாமல் இங்கே இருக்குது, இந்த 4 இல்லாமல் புதுசாக ஏதோ ஒன்று வரப்போகுது, நீங்கள் இது எல்லாத்துக்குமே கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க. இது 4 இல்லாமல் புதுசாக ஏதோ வரும் அப்படின்னாலும் அதுக்கு கவலைப்பட வேண்டாம். அவங்க குறிப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு என்னென்ன ஹெட்டிங்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை போட்டு அந்த ஹெட்டிங் எழுதி முடிவுரை போட்டு நல்லா பாக்ஸ் போட்டுட்டு முன்னுரை எழுதுறீங்க, ஒரு திருக்குறள் எழுதுறீங்க, முன்னுரை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அப்புறம் ஹெட்டிங் எழுதுறீங்க, அதுக்கு ஒரு 4 லைன் எழுதுறீங்க, அடுத்த ஹெட்டிங் எழுதுறீங்க, 4 லைன். இந்த மாதிரி எழுதிட்டு முடிவுரை எழுதும் போது ஒரு பழமொழி எழுதி இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிவுரை எப்படி முடிக்கலாம் அந்த கட்டுரை அப்படின்னு சொல்லி அழகாக எழுதுறீங்க. எல்லாத்துக்குமே 4 லைன் கண்டிப்பாக எழுதியிருக்கீங்க. ஸோ அப்படி எழுதும் போது கண்டிப்பாக 2.5 பேஜ் வந்துடும். ஓகே, பயப்படவே தேவையில்லை. நம்மளால் எழுத முடியும், நம்பி கண்டிப்பாக கட்டுரை ஈஸியாக வரும்னு நினைப்போம். அதே நேரத்தில் ஓனா கேட்டாலும் எழுத முடியும்னு அந்த நம்பிக்கையோடு இருங்க. ஓகே, அந்த திருக்குறள் அந்த பழமொழிக்கெலாம் நல்லா பாக்ஸ் போட்டு காமிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இயல் வைஸ் கொடுத்துருக்கேன். இதை சிலப்பதிகாரம்லாம் 8 மார்க்லையும் வரலாம், 5 மார்க்லையும் வரலாம். ஸோ அதனால் 2லையுமே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, நல்லா படித்து பார்க்குறீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருக்கீங்க. அதே கடிதமுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறதும் தெருவில் மின்விளக்கு வசதி வேண்டுமெல்லாம் இம்பார்ட்டன் தான். ஸோ இந்த 4மே இம்பார்ட்டன்ட். இந்த 4மே கரெக்டாக கடிதம் அனுப்புனர் பெறுநர் அந்த மதிப்புக்குரிய ஐயா எப்படி எழுதணும், எந்த சைடு, அதெல்லாமே கொஞ்சம் நீட்டாக பார்த்து வச்சுட்டு போங்க கண்டிப்பாக. ஏன்னா இது 4லேருந்து வேறு ஏதாவது கேட்டாலுமே இதை வச்சு நீங்கள் கரெக்டாக அதை எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொன்றையும் நீட்டாக பார்த்துட்டு போங்க. புகார் கடிதம் தனியாக, வாழ்த்து மடல் தனியாக, எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு படிவம். படிவமுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பணி வாய்ப்பு வேண்டும், பயோடேட்டா, இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் இப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மேல்நிலை வகுப்பு, அதாவது 10th-லேருந்து 11th போகிறோம் அப்படிங்கிறக்கு ஒரு லெட்டர் எழுதணும், அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, நூலக உறுப்பினருக்கு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வரும், என்ன மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மொழிபெயர்ப்புக்கு இயல் எந்தெந்த இயல் பார்க்கணும் அப்படிங்கிறது மேம் கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் மொழிபெயர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா பிழை திருத்துக, இதை பேஜ் நம்பரோட மேம் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சொற்களை இணைத்து, அப்புறம் கலை சொற்கள். ஓகே, ஸோ கலை சொற்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் பழமொழி இயல் வந்து 3ல் வந்து பேஜ் நம்பர் 67 அதுலேருந்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ ஊர் பெயர் மருவு அப்படிங்கும் போது இப்போ கோயம்புத்தூர் கொடுத்து கோவை எப்படி கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அணியில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த அணி கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் மொழி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அழகீட்டு வாய்ப்பாடு. ஸோ அழகீட்டு வாய்ப்பாடு பார்த்துட்டு போயிட்டால் பிரச்சனையே கிடையாது. அந்த வாய்ப்பாடை மட்டும் நல்லா படிச்சுட்டு போயிட்டு கரெக்டாக எடுத்து அந்த திருக்குறள் கொடுத்ததை வந்து கரெக்டாக பிரித்து ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டாக காமிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஓகே, அப்புறம் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், வெண்பாவின் பொது இலக்கணம் பார்த்துக்கோங்க. ஸோ 75 அப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், மினிமேட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். அது கூட இலக்கணம் எல்லாத்தையுமே தரவு பண்ணியிருக்கணும். கட்டுரையும் கடிதமும் படிவம், ஓகே, அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நீட்டாக நீங்கள் எழுத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நீட்டாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணி எப்படி எழுதணும். கடிதம்னா அனுப்புனர் பெறுநர் இருக்கணும், பொருள் இருக்கணும், மதிப்பிற்குரிய ஐயா இருக்கணும். கட்டுரைனா முன்னுரையில் ஒரு திருக்குறள் இருக்கணும், முடிவுரையில் ஒரு பழமொழி இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் விஷயம், அதே 85 நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எல்லா இம்பார்ட்டண்ட்டுமே படிச்சிருக்கணும். எல்லா இயல்லையுமே படிச்சிருக்கணும். மினிமேட்டிவ் இருக்கிறதையும் தரவு பண்ணியிருக்கணும். இலக்கணம், கட்டுரை, கடிதம், படிவம் இது எல்லாமே கொஞ்சம் நம்ம தெளிவாக எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்ப்பா. இதே 95 வாங்கினா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். 95 எபோ அப்படின்னு இருக்கவங்க புக் பேக் புக்கின் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. கட்டுரையாக இருக்கட்டும், இலக்கணமாக இருக்கட்டும், கடிதமாக இருக்கட்டும், படிவமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக எப்படி எழுதணும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் முதல் கொண்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் தான். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். அச்சமின்றி படிப்போம், சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஓகேயா? சென்டம் நமக்கு தான். ஆல் தி வெரி பெஸ்ட்.